அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பதிவு என்னவென்றால், சர்க்கரை நோயை விரட்டும் அற்புத திருத்தலம். உலகில் மிக அதிகமானோரை பாதித்திருக்கும் நோய் சர்க்கரை நோய் எனப்படும் நீரிழிவு நோய். அப்படிப்பட்ட சர்க்கரை வியாதியை போக்கக்கூடிய கோயிலாக உள்ளது திருவாரூரில் உள்ள வெண்ணிக்கரும்பேஸ்வரர் கோயில். உலகில் மிக அதிகமானோர் பாதித்திருக்கும் நோய் சர்க்கரை நோய் எனப்படும் நீரிழிவு நோய். இன்சுலின் எனும் சுரப்பியில் ஏற்படும் குறைபாடு காரணமாக இந்த நோய் ஏற்படுகிறது. இந்த நோயிலிருந்து முற்றிலும் குணப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியும். தொடர்ந்து மருத்துவர்கள் கொடுக்கும் மருந்து சாப்பிட்டு வரை அது கட்டுக்குள் வைக்கலாம் என்கின்றனர். மருத்துவர்களை தாண்டி உள்ளது தான் கடவுள் மீது உள்ள நம்பிக்கை. அந்த வகையில் திருவெண்ணூரில் உள்ள வெண்ணிக்கரும்பேஸ்வரரை வழிபட்டால் சர்க்கரை வியாதியிலிருந்து விடுபடலாம் என நம்பப்படுகிறது. வெண்ணிக்கரும்பேஸ்வரர் கோயில் தஞ்சாவூரில் 10 திருவாரூர் வழியில் நீடாமங்கலம் அருகே கோவில் வெண்ணி என்ற இடத்தில் அமைந்து உள்ளது. மூலவர் வெண்ணிக்கரும்பேஸ்வரர். நாயகி அழகிய நாயகி. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 8:15 மாலை 5-8 மணி வரை. 1000-2000 வருடங்களுக்கு முன் கட்டப்பட்ட மிக பழமையான புராதன கோயிலாக உள்ளது. இந்த ஸ்தலத்தை நாயன்மார்களில் முக்கியமானவர்களான அப்பர், சம்பந்தர் உள்ளிட்டோர் பாடியுள்ளனர். சர்க்கரை நோயை போக்கும் கோயில். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த கோயிலில் சர்க்கரை மற்றும் ரவையை சேர்த்து வெண்ணிக்கரும்பேஸ்வரருக்கு அர்ச்சனை செய்து பிரகாரத்தை வலம் வந்து பின்னர் பிரகாரத்தில் தூவினால் சர்க்கரையை மட்டும் எறும்புகள் தின்றுவிட்டால் அவர்களுக்கு உடனே சர்க்கரை நோய் குறைவானதாக ஐதீகம். வேண்டுதல் நிறைவேறினால் இங்கு வந்து சர்க்கரை பொங்கல் படைத்து தன் நேர்த்திக்கடனை தீர்க்கின்றனர். வெண்ணிக்கரும்பேஸ்வரர் கோயில் திருவிழா. இந்த கோயிலில் நவராத்திரி 9 நாட்கள் திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. வெண்ணிக்கரும்பேஸ்வரர் கோயிலின் சிறப்பு. சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கும் வெண்ணிக்கரும்பேஸ்வரர் மீது பங்குனி 2, 3, 4 ஆகிய தேதிகளில் சிவனின் திருமேனி மீது சூரிய ஒளி படர்ந்து சூரிய பூஜை நடக்கிறது. வெண்ணிக்கரும்பேஸ்வரர் கோயில் மூலவரின் தன்மை. வித்தியாசமான சில தலங்களில் வெண்ணிக்கரும்பேஸ்வரர் திருக்கோயிலும் ஒன்றாக உள்ளது. வெண்ணிக்கரும்பேஸ்வரர் சிவலிங்கம் கரும்பு கழிகளை ஒன்றாகச் சேர்த்து கட்டி வைத்தார் போல் உள்ளது. வெண்ணிக்கரும்பேஸ்வரர் கோயில் சுகப்பிரசவம். வளகாப்பு முடிந்தவுடன் இந்த கோயிலில் உள்ள அம்பாள் ஸ்ரீ சௌந்தரநாயகி வணங்கி வளையல்களை கட்டிவிட்டால் சுகப்பிரசவம் நிச்சயம் என நம்பப்படுகிறது. இதுதான் வெண்ணிக்கரும்பேஸ்வரரின் அருமை பெருமைகளை நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா? அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.